ஜென்னிலே சிரிக்கும் புத்தர்கள் என்கிற ஒரு கோட்பாடு உண்டு. 3 துறவிகள், அவர்கள் தொந்தியும் தொப்பையுமாக சந்தைக்கு வருவார்கள். காலையில் வந்து மதியம் வரை சிரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் சிரிப்பதை பார்த்த மற்றவர்கள், என்ன இவர்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள், முட்டாள்களைப் போல இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் தொடர்ந்து சிரிக்க சிரிக்க இவர்களுடைய சிரிப்பை பார்த்து பார்த்தே மற்றவர்களுக்கும் சிரிப்பு வர ஆரம்பித்து விட்டது. அவர்களும் சிரிக்க தொடங்கிவிட்டார்கள். இந்த சிரிப்பு தொற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்தார்கள். ஒரு நாள் அந்த 3 வரவில்லை. அவர்கள் இருக்கிற இடத்தை தேடி மக்கள் போனால் அதில் ஒருவர் இறந்து விட்டார். மக்கள் எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். அந்த மற்ற 2 சிரிக்கும் புத்தர்களும் சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். மயானத்துக்கு போகிற போது குளிப்பாட்டக்கூடாது, புதைக்கக்கூடாது, எரியூட்ட வேண்டும் அப்படியே என்று அவர் ஒரு நிபந்தனை விதித்ததால் சிதையூட்டுகிற போது அவருடைய இடுப்பிலே அவர் கட்டியிருந்த பட்டாசுகள் திடீரென வெடித்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தன்னை சிதையில் இடுகிற போது கூட மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த சிரிக்கும் புத்தர்கள். நாமோ நமக்கு ஒரு சின்ன வலி ஏற்பட்டால் அந்த வலிக்காக ஊரே வருந்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லோரும் பரிதாபப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம், விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களோ மரணத்தை கூட ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்.